நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மெசேஜ் பண்ணீங்களா? பண்ணாங்களாமா? இல்லையே. சந்தேகமா இருந்தா போனை பார்க்க வேண்டியது தானே. ஆசை காமிச்சு மோசம் பண்றாங்க. நீங்க ரெண்டு பேரும் என்னமோ திருட்டுத்தனம் பண்றீங்க. நான் அதை கண்டுபிடிக்கிறேன். நீங்க இப்படி எழுதி நிக்கும் போது அண்ணா வந்துட்டா என்ன பண்றது? யார் வர சத்தமா இருந்தாலும் என் காதுல வேகமா கேட்டுடும். செருப்பே இல்லாம வந்தாலும் எனக்கு தெரிஞ்சிடும். இந்த 22 வருஷத்துல கடவுள் எனக்கு கொடுத்த திறமை அது. நீங்க எனக்கு டான்ஸ் கத்து தருவீங்களா பாட்டி? கண்டிப்பாமா. நாம முதல்ல வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கலாமா? கைய இப்படி வைக்கணும். காலை ஒட்டி வை. ஃபர்ஸ்ட் உன்னோட காலை இப்படி பண்ணணும். 1, அடுத்தது 2. உன் கையை இப்படி வைக்கணும். இப்படி சுத்தி இப்படி வந்து அப்புறம் உட்காந்து இந்த மாதிரி தொட்டு கும்பிட்டு அப்படியே நமஸ்காரம் பண்ணணும். பேப்பரிங்க யாருமே பேப்பர் எடுத்து உள்ள வைக்கலையா? உலக உறுதிமொழி நாள் இன்று. இன்று எடுக்கும் உறுதிமொழியை பின்பற்ற வேண்டும். உலக உறுதிமொழி நாளாம். புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கிறாங்க. வருஷத்துல 365 நாளும் ஏதாவது இருக்கும் போல. மேடம். டீ மேடம். அஞ்சனா இன்னும் எந்திரிக்கலையா? மனு சாரோட கோயிலுக்கு போயிருக்காங்க. சுஜாவும் இப்ப வீட்ல இல்ல. கிச்சன்ல வேணா யாரையாவது ஹெல்ப்புக்கு வச்சுக்கோ. வேணாம் மேடம். சரி. என்ன நடப்பயணம் போயிட்டு வந்திருக்கீங்க போல? நான் தான் நடந்து போலான்னு சொன்னேன். அதுவும் உடம்புக்கு நல்லதுதான். கர்ப்பிணிகள் கொஞ்ச தூரம் இப்படி நடக்கலாம். அம்மா, இன்னைய நாளுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அது அம்மாவுக்கு தெரியுமான்னு தெரியலையே. இன்னைக்கு உலக உறுதிமொழி நாள். ஆமாமா, நான் இப்பதான் அத பேப்பர்ல பார்த்தேன். உடனே அத பத்தி நான் யோசிக்கவும் செஞ்சேன். இப்படியே ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி வருஷம் முழுக்க நம்மள ஃபாலோ பண்ண வச்சிருவாங்க. இன்னைக்கு எடுக்கிற உறுதிமொழிய காப்பாத்தியா ஆகணுமா? மக்களுக்கு என்னைக்கும் நல்லதே செய்வோம், ஊழல் செய்ய மாட்டோம்னு அரசியல்வாதிங்க உறுதிமொழி எடுத்துக்கணும். ஏமா, அவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆகும்போதே அப்படியே உறுதிமொழி எடுத்துப்பாங்கல்ல? ஆமாமா. கோவில்ல இன்னைக்கு நான் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டேன். பிரதீபா அம்மா எழுந்து நடக்கிற வரைக்கும் வாரத்துல ஒரு நாள் அங்க பிரதட்சணம். அங்க பிரதட்சணம். எனக்கு மட்டும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. எனக்கு பதிலா 3 பண்ணுவாரு. இது உண்மையிலேயே ரொம்ப சூப்பர். அடுத்தது உங்க முன்னாடிதான் உறுதிமொழி. நீங்க 2 பேரும் இனி சண்டை போட மாட்டோம்னு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. ஒரு செல்ல சண்டை அப்பப்போ போடணும்ல, அப்பதான் அன்போட ஆழத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.
அப்படின்னா நீ கண்டிப்பா ஐஏஎஸ் ஆவன்னு உறுதிமொழி எடுத்துக்கோ. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஆ? அப்ப என்னன்னு சொல்லு. மனு சாரே சொல்லட்டும். நான் சொன்னா அதுல சீரியஸ்னஸே இருக்காது. அச்சு சொன்னாதான் அதுல ஒரு அர்த்தமே இருக்கும். சரி, நான் சொல்றேன். எங்க 2 பேரையும் எப்பவுமே அன்பா பாத்துக்கிறது நீங்க தான். நாங்க எப்பவுமே பிரியக்கூடாதுன்னு நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு அம்மா கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த அன்பான அம்மா என்ன சொன்னாலும் அது அப்படியே கேட்கணுங்கிறது தான் நாங்க எடுக்க போற உறுதிமொழி. ஆ, ஓ, நான் என்ன சொன்னாலும் அத நீங்க பண்ணுவீங்களா? பண்ணுவோம். காப்பாத்துறவங்களுக்கு தான் தண்டிக்கிற உரிமையும் இருக்கு. உறுதிமொழி எடுத்துக்கோ. ஆ. இப்போ உங்க முன்னாடி தான் எடுக்க போறோம். என்ன அஞ்சனா? சத்தியம். சத்தியம். அதெல்லாம் சரி. என்ன வரம் கிடைச்சாலும் அத சோதிச்சு பாப்போம்ல. சோதிச்சு பாருங்க. ஓகே, சரி. இந்த நொடியில இருந்து நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்லாம ஆகணும். அதுதான் இப்ப எனக்கு தேவை. அம்மா, அது வந்து இதுதான்ப்பா எனக்கு தேவை. நான் சம்மதிக்கிறேன். நீங்க முதல்ல சொல்றதை கேட்டுதானே ஆகணும். மனு எதுவும் சொல்லலையே. உங்களுக்கு என் மேல அன்பு இருந்தா அம்மா சொல்றதை நீங்க கேளுங்க. பண்றேன். நான் சொன்ன உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம சரின்னு சொல்லிட்டியே. இப்ப நீ கர்ப்பமா வேற இருக்க. நான் மனுசார வேண்டான்னு சொன்னதா யார் சொன்னா? நாங்க இப்ப இருக்கிற மாதிரி தான் இருப்போம். அப்படின்னா உறுதிமொழிய மீற. இல்லையே, நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க புருஷன் பொண்டாட்டியா இருக்க கூடாதுன்னு தானே? அதான் இல்லையே. அப்படி எந்த ப்ரூஃபும் இல்லையே. நாங்க சட்டப்படி கணவன் மனைவி இல்ல தானே? ஓ, கைய குடு. இத மனசுல நினைச்சுக்கிட்டு தான் நான் சொன்னேன். என் பொண்ணோட ஐஏஎஸ் மூளை எப்படி வேலை செய்து பாத்தியா? நீயே அசந்துட்ட. உண்மைமா? ஏண்டா, நீங்க 2 பேரும் பிரிய நான் சம்மதிப்பேனா? நீங்க 2 பேருமே என்னோட செல்லங்க. என்னைக்குமே நீங்க பிரிய கூடாது. ஆமா, நீ இன்னும் ஆபீஸ்க்கு போலையா? போணும். சரி போ. ஆனா நான் வரல. இன்னைக்கு நான் என் மகளை கொஞ்சிக்கிட்டு இருக்க போறேன். அவளுக்கும் போர் அடிக்கும்ல. நான் இவ கூட இருந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஓகே, நீ ஆபீஸ்க்கு போ. அஞ்சனா, வா என் கூட. வா வாமா. என்ன இன்னைக்கு உங்க முகம் ரொம்ப புதுசா இருக்கு? ஐயோ, அப்படி என்னம்மா புதுசா இருக்கு? அன்பு பொங்கி வழியிற பூந்தோட்டம். ஆமா, உன்னை அன்பாலேயே பொழிஞ்சு அப்படியே கடிச்சு சாப்பிட போறேன். உட்காரு. இன்னைக்கு என்ன ரொம்ப அன்பு அதிகமா இருக்கு? இன்னைக்கு ஆரம்பமானதில்ல. ஒவ்வொரு நாளும் உன் மேல வச்சிருக்கிற அன்பு எனக்கு கூடிக்கிட்டே தான் போகுது. இன்னைக்கு உறுதிமொழி எடுக்கிற நாள். நான் என்ன சொன்னாலும் அதை செய்வேன்னு நீ சொல்ற. அது நீ ஏன் மேல வச்சிருக்கிற அளவு கடந்த அன்போட அடையாளம் தான். இந்த அளவுக்கு நீ என் மேல அன்பு வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். உண்மையிலேயே என் பாக்கியம். எங்க அப்பா பண்ண புண்ணியம் தான்மா. அதனாலதான் எனக்கு உங்களை மாதிரி ஒரு அம்மா கிடைச்சிருக்காங்க. அப்பா சாகிறதுக்கு முன்னாடி மனுசார கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லனா அவரோட ஆத்மா கூட என்னை மன்னிக்காதுன்னு சொல்லிட்டு போனாரு. அன்னைக்கு எனக்கு அது பெரிய சுமையா இருந்தது. ஆனா இப்போதான் நான் அதோட அர்த்தத்தையே புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அப்பா மேல இருந்து நான் அப்ப சொன்னது சரிதானமான்னு கேக்குற மாதிரி இருக்கு.
அஞ்சனா, என்னம்மா இது? அழாத. ஆ? நாம இங்க சந்தோஷமா தானமா பேசிட்டு இருக்கோம். சாரிம்மா. நீயும் நானும் வேற வேற இல்ல. நான் எப்பவுமே என்னதான் உன்னோட வடிவத்துல பாத்துக்கிட்டு இருக்கேன். அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. நமக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம், நீ உன் வாழ்க்கைக்காக நிறைய போராடின. எப்பவுமே உனக்கான இடத்தை நீ தக்க வச்சுக்கிட்ட. ஆனா நான் உன் வயசுல அந்த மாதிரி இல்ல. அடிமை மாதிரி தான் வாழ்ந்தேன். நிறைய சித்திரவதைப்பட்டிருக்கேன். நீங்க என்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்களே. இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்களா? என்னம்மா அது? உங்க மேல இருக்கிற அதே அளவுக்கு அன்பு எனக்கு பிரதீபா அம்மா மேலயும் இருக்கு. அந்த விஷயத்துக்காக நான் ஏமா வருத்தப்பட போறேன்? அது உன்னோட குணம். நீ நேசிக்கிறத விட ரொம்ப அதிகமாவே நானும் அவளை நேசிச்சேன். அவளும் அப்படிதான். அந்த கதையெல்லாம் நீங்க ஒரு நாள் எனக்கு சொல்றேன்னு சொன்னீங்க. சரி, இன்னைக்கு நான் உனக்கு அதெல்லாம் சொல்றேன். ஏழ்மைக்குன்னு ஒரு பரிசை கொடுத்தாங்கன்னா அதுல முதல் பரிசு எனக்கும் எங்க அம்மாவுக்கும் தான் கிடைக்கும். எங்க அப்பாவை எனக்கு ஞாபகமே இல்ல. அப்பா பத்தி கேட்டேன்னா அம்மா அழுவாங்க. அதனால நான் அம்மா கிட்ட கேட்க மாட்டேன். எங்க அம்மா அழுதாங்கன்னா என்னால தாங்க முடியாது. எங்க அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாருன்னு ஊர்ல எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டேன். அப்படியே படிச்சு 23 வயசு ஆயிடுச்சு. அப்போ நான் போஸ்ட் கிராஜுவேஷன் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன். எங்களோட ஊர்ல தான். எங்க ஊரு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஊரு. பசுமையான கிராமம். எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும். அங்க வாழற மக்களுக்கு அன்பு காட்ட மட்டும்தான் தெரியும். அந்த ஊர் முழுக்கவே எங்க பார்த்தாலும் பசுமை நிறைஞ்சிருக்கும். ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா அது ஒரு சொர்க்கம் மாதிரி. மரம், செடி, கொடி, பறவைகள்னு அதுங்களோட ஒரு நட்பாவே நாங்க வாழ ஆரம்பிச்சிருவோம். இன்னும் வேலை முடிக்கலையா நீ? ஒரு வேலை கூட சுத்தபத்தமா பண்ணாத. இப்படியே பண்ணிட்டு இருந்தா ஆளை மாத்திடுவ, பாத்துக்கோ. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க முதலாளியம்மா. உங்க வீட்டு சாப்பாட்டை நம்பிதான் நாங்க 2 பேரும் இருக்கோம். ஆனா அந்த நன்றி கொஞ்சம் கூட காணுமே. அங்க சமையல் கட்டுல தண்ணி இல்லன்னு சமையல்காரங்க சொல்றாங்க. என்ன, ஐயோ. உனக்கு அது கூட தெரியாதா? தெரியாதுமா. பொய்யே. சமையல்காரி சொன்னாலே நீ வாயை திறந்தா பொய் தான் பேசுவியா? தண்ணி இறைச்சு வைக்க அவ்வளவு கஷ்டமா என்ன? பண்ணிடுறேம்மா.
முதலாளி அம்மா, முதலாளி அம்மா, என்ன எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுமா. அதுக்கு நான் ஏதாவது உனக்கு பணம் தர வேண்டியது இருக்கா மாதவி? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. அப்புறம் என்ன? அது இல்லம்மா, மகளுக்கு பரீட்சைக்கு பணம் கட்டணும். கட்டலனா எழுத விட மாட்டாங்க. மல்லிகா எம்ஏ படிச்சுதான் ஆகணுமா என்ன? எங்க முன்னாடியில வந்து மினிக்கிட்டு நடக்குவா? இதுக்கு பேரு பேராசை. எவ்வளவு டிகிரி வாங்கினாலும் வீட்டு வேலைக்காரியோட பொண்ணுதானவ. கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா. பணம் இப்ப இல்ல, இருந்தா கூட எனக்கு தர விருப்பம் இல்ல. அவ பரீட்சை எழுத வேண்டாம், அவ எம்ஏ காரி ஆக வேண்டாம். போ. நான் இப்போ நினைக்கிறது உங்க அம்மாவை பத்தி தான். இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் நான் கதையில தான் படிச்சிருக்கேன், ஜானகிராமன் நாவல்ல. அப்படிப்பட்ட அம்மாவோட மகதானா? ஏன் முன்னாடி எங்க அம்மா அழுததே இல்ல. மனசுக்குள்ள அவங்க எவ்வளவுதான் அழுதாலும் வெளியில காட்டிக்கிட்டதே இல்ல. எங்க அப்பாவும் அப்படிதாம்மா. எங்க அம்மாவுக்காக நான் ஒரு மிகப்பெரிய நினைவிடத்தை ஞாபகார்த்தமா கட்டியிருக்கேன். எங்க? என்னோட மனசுல. வெளியில கட்டி வச்சா அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கும். அதே என் மனசுல கட்டி வச்சா அதுக்கு நிச்சயமா அளவே கிடையாது. இந்த கதையில ரொம்ப முக்கியமான ஆளான என்ன பத்தி சொல்லலையே. வீட்ல இருந்து 12 கிலோமீட்டர் சைக்கிள் மிதிச்சு போனாதான் காலேஜ். 12 கிலோமீட்டர் காலையிலயும் 12 கிலோமீட்டர் சாயங்காலமும் வருவேன். இப்ப சைக்கிள்ல வராருல, அவர்தான் என்னோட காதலன் பிரதாப். என்ன மல்லிகா, இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட? அந்த அளவுக்கு எனக்கு பசிக்குது, சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சரியாவே சாப்பாடு கொண்டு வரல. வா, நம்ம ஏதாவது டீ கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு வரலாம். பணம் இருக்கா? கடன் சொல்லலாம். அது சரி, காதலிக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு கடன் வைக்கிற ஒரே ஆள் நீயா தான் இருக்க முடியும். பிரதீபா இந்த மாசம் கொடுத்த பாக்கெட் மணி காலி. ஊர் முழுக்க டான்ஸ் ஆடி பிரதீபா வீட்டை பாத்துக்கிறாங்க. ஆமா, எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், அப்பதான் இந்த பிரச்சனை எல்லாம் தீரும். இதுக்கு மேலேயும் நம்மளோட உறவை அவங்க கிட்ட மறைச்சு வைக்கணுமா? 5 வருஷம் ஆயிடுச்சுல்ல, வேலை கிடைக்கட்டும், அப்புறம் சொல்லலாம். அப்போ சரி. அவங்க கிட்ட சொல்லாம இருந்தா அவங்க சண்டை போடுவாங்களான்னு பயமா இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என் தங்கச்சிக்கு ஒண்ணு அந்த அளவுக்கு பிடிக்கும். நான் கிளம்பட்டுமா? எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. நாளைக்கு பார்க்கலாம், வரேன். போயிட்டு வரேன். பாய். அம்மா, அம்மா இன்னும் வரலையா? இன்னும் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா நான் மயங்கியே விழுந்துருவேன். அம்மா, எந்த சாப்பாடா இருந்தாலும் உடனே கொடுமா. அம்மா, அம்மா, அம்மா. அம்மா இன்னும் வரலையா? 3 வீட்டு வேலை தானே, ஒருவேளை 4வது வீட்டுக்கு போயிருப்பாங்களோ?
இந்த அம்மா எங்க போனாங்க? இவ்ளோ நேரம் லேட் ஆயிடுச்சு. எங்கம்மா போனீங்க? வீட்ல சாப்பிடவும் எதுவுமே இல்ல. இந்தா இத சாப்பிடு. இந்தாம்மா. ஐயோ வேணாம், நான் சாப்பிட்டேம்மா, நீ சாப்பிடு. நீங்க சாப்பிட்டீங்களா? போய் இருக்கிறதே 2 தானம்மா. நீ பசியோட வந்திருக்க, அப்புறம் நீ சாப்பிடாம இருந்தா எப்படி? நான் வரும்போது அந்த வீட்ல சாப்பிட்டு வந்துட்டேன். நீ மத்தியானம் கூட எதுவுமே சாப்பிடலங்கிறத மறந்துடாத. நீ சாப்பிடுமா. கொஞ்சம் சாப்பிடு. வேண்டாமா. ஐயோ செல்லம். ஏன் லேட் ஆச்சுன்னு கேட்டேன், சொல்லவே இல்ல. பரீட்சைக்கு பணம் கட்ட வேண்டாமா, அதுக்கு ஏற்பாடு பண்ண போயிருந்தேன். இந்தா இத புடிங்கம்மா. என்னம்மா பணம் அதிகமா இருக்கு? அத நீ வச்சுக்கோ, உனக்கு தேவைப்படும்லம்மா. இது யார் கொடுத்தாங்கன்னு சொல்லு. பண்ணையார் வீட்ல கடன் வாங்கினேன். இல்ல, நான் இத நம்ப மாட்டேன். நீ உண்மையே சொல்லுமா, இல்லனா நான் காலேஜுக்கு போக மாட்டேன். ஏம்மா அது வந்து நான் சொன்னதுதான், நான் படிக்க போக மாட்டேன். இந்த வீட்டையும் 3 சென்ட் இடத்தையும் அடகு வச்சுட்டேன். கொஞ்சம் கடன் இருந்துச்சுல, அதையும் அடைச்சிட்டேன். இனி யாராலையும் கடன் அது இதுன்னு தொல்லை பண்ண முடியாதுல்ல. எதுக்குமா இப்படி பண்ணீங்க? நாளைக்கு பிரச்சனைனா நம்ம காலி பண்ணணும்ல. அட, அதுக்கு முன்னாடி உனக்கு வேலை கிடைச்சிடலாமா? உன்கிட்ட தினமும் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைப்பேம்மா. பிரதாப பத்தி தான். அவனை நம்ப வேண்டான்னு சொல்லல, ஆனா அவன் உன்னை கல்யாணம் பண்ணிப்பானா? பண்ணிப்பாரு, கண்டிப்பாமா. நான் படிச்சு முடிக்கணும், பிரதாப்புக்கு ஒரு வேலை கிடைக்கணும். இல்லைனா நமக்கு தாம கெட்ட பேரு. ஊர்ல இப்பவே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் பிரதாப்பும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாம் சரியாயிடும். உன்னோட எந்த விருப்பத்துக்கும் நான் எப்போதுமே தடையா இருக்க மாட்டேன். என்னோட ஆசைக்கு எப்பவுமே அவங்க தடையா இருந்ததே இல்ல. அவங்க பொழிஞ்ச அந்த அன்பால தான் நான் வளர்ந்தேன். அது இப்பவும் என்னோட மனசுல இருக்கு. அத பல மடங்கா திருப்பி இப்ப நீங்க எங்களுக்கு தரீங்கல்ல. உங்களோட கம்பேர் பண்ணும்போது ஏன் சின்ன வயசுல நான் அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாம் சத்தியமா ஒண்ணுமே இல்லம்மா. இது எல்லாமே என் வாழ்க்கையோட சில நல்ல பக்கங்கள். ஆனா அதுக்கப்புறமா தான் நான் மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சேன். அத நான் இன்னொரு நாள் சொல்றேன். வா. என்னம்மா? உங்களை இப்போ சின்ன வயசு மல்லிகாவா தான் நான் பாக்குறேன். உங்களை நினைச்சு நான் பெருமைப்படுறேம்மா.
யார் நீங்க? நான் தான் ராஜராஜ சோழன். என்ன பார்த்து அப்படி தோணலையா? நீ இந்த வீட்டில் யாரா? நான் மேடத்தோட டிரைவர். மேடத்தோட டிரைவர்னு எப்படி? மேடத்தை நீ தான் ஓட்டுறியா? என்னங்க நீங்க தேவையில்லாம இப்படி பேசுறீங்க? பிரச்சனையே இல்லைன்னு உனக்கு படுறது தெரியும். என்ன முக ஜோசியம் பார்க்குறியா? சொல்றா. ஒரு வீட்டுக்கு வர்ற கெஸ்ட் கிட்ட மரியாதையா பேசணும். நான் உங்ககிட்ட மரியாதை குறைச்சல என்ன சார் பேசுனேன்? இப்ப சார்னு கூப்பிடுற. லைட்டா மரியாதை வந்திருக்கு. இன்னொரு வாட்டி சார்னு கூப்பிடுறா. சார் காலையில எங்கே வெட்டி முடிச்சிட்டு வந்திருக்கீங்க? என்னடா கிண்டல் பண்றியா? உங்க அரை விட்டுன்னு சார் வச்சுக்க. மேல கை வைக்காதீங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன மரியாதை? என்னது யோவா? உங்க அப்பா பிரதாபி இப்படித்தான் கூப்பிடியா? தம்பி வேண்டாம் வேண்டாம் விடுங்க தம்பி. சந்திரானவே அடிக்க வர உன்னை என்னையா கூப்பிடுறது? அப்புறம் நீ மனு பிரதாப். பெங்களூர்ல MBA படிக்கும் போது நீ அங்க பெரிய ஹீரோ. படிக்கிற பொண்ணுங்களை எல்லாம் கர்ப்பமாக்குற கேடுகட்ட ஹீரோ. வயசானவன் கூட பார்க்க மாட்டேன். என்னடா பழைய கதையெல்லாம் சொன்னா என்கிட்ட எகிறியா? உனக்கெல்லாம் சொன்னா புரியாது. ஓங்கி வச்சாதான்டா புரியும். விடுங்க. நீங்க அட்ரா. கை வச்சு பாடுறா. அட்ரா. விட்டுருங்க. இவன் யாரோ பைத்தியக்காரனா இருக்கான். ஆமாண்டா, எனக்கு பைத்தியம்தான். அதுக்கு ட்ரீட் பண்ண தான் வந்திருக்கேன். மருந்த வாங்கிக்கிட்டு தான் இங்கிருந்து போவேன். மருந்த நான் தரேன். இப்ப நீ எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு சொன்னா அதுக்கான மருந்த நான் தரேன். நீ நினைச்சா அப்பவே தீர்த்திருக்கலாம். ஆனா நீ அப்படி பண்ணல. இனி யார் நினைச்சாலும் அதை தீர்க்கவே முடியாது. நான் அசோகர், அனூபோட அப்பா. சாரி அங்கிள், அது எனக்கு தெரியாதுல்ல. அனூப் உங்களை பத்தி சொல்லியிருக்கா. ஆனா நான் உங்களை பார்த்ததில்ல. இல்ல உன் போட்டோ எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அவனுக்கு உயிருக்கு உயிரா நண்பன் நான் இருந்திருக்கிறேன். நீ கொலை பண்ண சொன்னா அவன் பண்ணுவான். அந்த நண்பனையே நீ கொல்ல துணிச்சிட்டியாடா? ஐயோ அங்கிள், எதுவும் தெரியாம நீங்க பேசாதீங்க. அவன் தான் என்னை ஏமாத்தினான். எதுவா இருந்தாலும் உங்களுக்குள்ள நீங்க பேசி தீர்த்திருக்கணும்டா. இப்போ தேச துரோக வழக்காயிடுச்சு. என் மகன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். அதுக்கு நான் கேரண்டி. அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எந்த சம்பந்தமும் இல்லையா? மாட்டி விட்டது ஓம் பொண்டாட்டிடா. அவ திட்டம் போட்டு ஏமாத்தி இருக்கா. வேணும்னா பாரு, நாளைக்கு அவ உன்னையே ஏமாத்துவா. அங்கிள், முதல்ல நான் சொல்ல வரத கேளுங்க. ஒரு மண்ணு எனக்கு தேவையில்லடா. கூட பழகணுன்னே மாட்டி விட்டல. உங்க அம்மா உள்ள இருக்காங்களா? உன்னை வளர்த்தது அவங்க தானே. எல்லா விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும். நான் யாரையும் விட மாட்டேன். வேணாம் பாரு. ஏய் தல்றா. தம்பி அந்த ஆளு வேணும்னே கத்துறான். சண்டெல்லாம் போடாதீங்க, விடுங்க. யாரு? வணக்கம் மேடம். வணக்கம். என் பேரு அசோக, ஒரு பழைய பஸ் டிரைவர். எங்க கம்பெனில நீங்க டிரைவரா இருந்தீங்களா? இல்ல, பிரைவேட் பஸ்ல. என்ன எதுக்காக பார்க்க வந்தீங்க? உங்களை மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அப்பப்போ வந்து பார்க்கணும்ல. இங்க மன்னராட்சி தானே நடக்குது. பணம் இருக்கிறவன் மகாராஜா. மல்லிகா மேடம் தான் மகாராணி. நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அதாவது எங்க விருந்தாளி. அதனாலதான் நான் மரியாதையா பேசிட்டு இருக்கேன். ஆனா அந்த மரியாதைய நீங்க காப்பாத்திக்கிற மாதிரி பேசலையே. ஆமா, உங்க மரியாதை எனக்கு தேவையில்லை. நான் அனூபோட அப்பா. அதுக்கு அனூப் இங்க இல்லையே, போலீஸ் கஸ்டடியில இருக்கான். அது எனக்கு தெரியும். நீங்க தான் அனுப்புனீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கன்னு சொன்னா அதாவது உங்க மருமக. என் மருமக கூட நடிச்சு பொய் கேஸ் போட்டு போலீஸ்ல மாட்டி விட்டா. அது என் மருமகளோட திறமை. அவளை நினைச்சு நாங்க பெருமைப்படுறோம். நாட்டுக்கே துரோகம் பண்ண துணிஞ்சவங்கள மாலை போட்டு வரவேற்கணுமா? சொல்லுங்க. அனு போலீஸ்ல மாட்டிக்கிட்டதுல நாங்க சந்தோஷப்படுறோம். உனக்கு இப்ப என்ன வேணும்? அங்கிள், இங்க வந்து பிரச்சனை பண்ணி என்ன பிரயோஜனம்? நீங்க கேஸ் கோர்ட்ல தான் பாத்துக்கணும். சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. எனக்கு யாரோட அறிவுரையும் தேவையில்லை. ஸ்டேரிங் பிடிச்சி சம்பாதிச்ச பணத்துல அவனை பெரிய படிப்பு படிக்க வச்ச. உன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தாண்டா என் பையனையே நாசமாக்கிட்டீங்க. இப்போ கடைசியில் அவனுக்கு அப்பாவே தேவையில்லாம போயிட்டேன். அவ ஜெயில இருந்தாலும் என் புள்ள தானே.
நான் வந்தது என் பேத்தியை கூட்டிட்டு போகத்தான். எந்த பேத்தி? என் மகனோட மகன். உங்க மகனோட பொண்ணுனா? அனு, அவ என்னோட பேத்தி, எனக்கு வேணும். அனு பாப்பாவா? அந்த குழந்தை இங்க இருக்கான்னு யார் சொன்னா? இங்கதான் இருக்கான்னு எனக்கு தெரியும், கூப்பிடுங்க. நான் கூப்பிடுறேன். மனு, இந்த விஷயத்துல நீ தலையிடாத. மிஸ்டர் அசோகன், எங்களை பொறுத்த வரைக்கும் அனு பாப்பா அலீனாவோட பொண்ணு. அவ அனுப்போட குழந்தைங்கிறதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்ல. அலீனா அப்படி சொன்னதும் இல்ல. என் பையனோட பொண்ணு எனக்கு தெரியும்ல. இத பாருங்க, கமிஷனர் குழந்தைய எங்க கிட்ட கொடுத்திருக்காரு. ஒரு நாள் ஒருத்தர் திடீர்னு வந்து நான் தான் குழந்தையோட தாத்தான்னு சொன்னா குழந்தைய தூக்கி கொடுத்துட முடியுமா? அது எங்களுக்கு தான் பிரச்சனையாகும். நான் என்ன பண்ணணும்னு சொல்ல வரீங்க? நாங்க யோசிச்சு முடிவை சொல்றோம். நீங்க நாளைக்கு வாங்க, வரும்போது ப்ரூஃபோட வாங்க. சரி, நாளைக்கு நான் வருவேன். குழந்தைய கையோட கூட்டிட்டு தான் போவேன். அது என் மகனோட குழந்தைன்றதுல எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. நாளைக்கு பார்க்கலாம். என்கிட்டயேவா? அம்மா, வந்தது குழந்தையோட தாத்தாமா, அனுப்பி விட்டுருக்கலாம்ல அவரோட. அவன் தான் குழந்தையோட தாத்தான்னு உனக்கு எப்படி தெரியும்? வந்தது அனுப்போட அப்பா தானே, குழந்தைய கொடுத்துருக்கலாமே. அதுக்கு முதல்ல நாம குழந்தையோட அப்பா அனுப் தானான்னு தெரிஞ்சுக்கணும். அது அப்படிதானே? அது உனக்கு எப்படி தெரியும்? உன்கிட்ட அவன் அப்படி சொன்னானா? இல்ல இல்ல. அலீனா அப்படி சொன்னாளா? இல்ல. அந்த குழந்தைக்கு அப்பா நீதான் அலீனா சொன்னா. அம்மா, நீதான் அப்பான்னு நான் சொல்லல. முதல்ல எல்லா விஷயத்தையும் கிளியர் பண்ணலாம், அப்புறமா யோசிக்கலாம். அவங்க அப்பா இந்த வீட்டில் இருக்க பிரச்சனை தான் அதிகமாகும். இப்ப கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது. நீ முதல்ல போய் அஞ்சனா கிட்ட கேளு. அவ சம்மதிச்சானா அனுப்பலாம். அவ ஒத்துக்க மாட்டா. அப்போ குழந்தையும் இங்க இருந்து போக மாட்டா. ஐயோ, நாளைக்கு ஸ்கூலுக்கு போட வேண்டிய யூனிஃபார்மை துவைக்கவே இல்லையே. சரி இருக்கட்டும், அதான் இன்னொரு செட் இருக்குல்ல. என்ன புலம்பிக்கிட்டே இருக்க? அனு பாப்பாவோட யூனிஃபார்மை துவைக்க மறந்துட்டேன். அதான் இன்னொரு செட் இருக்குல்ல. எனக்கு ஞாபக மறதி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு டவுட் இருக்கு. உனக்கா? அதுக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல வாய்ப்பே இல்லை. வழக்கமா இந்த வயசு பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கும்ல. ஆனா அந்த விஷயத்துல அணுக்குட்டி சூப்பர் நீட்டா இருக்கும். சரி மேடம், வயித்துல ஒரு குழந்தை இருக்குமா, அதை மறந்துடாதீங்க. நானா? தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுவாங்க. அதுதான் அம்மாவுக்கும் குழந்தைக்குமான உறவு. அதைத்தான் ரத்த பந்தம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. வேற எந்த குழந்தையும் அந்த இடத்துக்கு வர முடியாது. ஆமா, அலீனாவுக்கு தான் அந்த உறவே இருக்கு. ஆமா, அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. அலீனா அனூப்போட பெயில் அப்ளிகேஷன் கோர்ட் சீக்கிரமா மூவ் பண்ணிருவாங்க. யூஏபிங்க ஜாமீனுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. 2 வாரத்துக்கு முன்னாடி இதே செக்ஷன்ல தான் 2 பசங்களுக்கு ஜாமீன் கொடுத்திருக்காங்க. உண்மையை சொல்லுங்க, அலீனாவுக்கு ஜாமீன் கிடைக்குமா? பாசிபிலிட்டியே இல்லைன்னு சொல்ல முடியாது. வந்தாலும் அவ கேஸ் பின்னாடியே தானே அலைய வேண்டியிருக்கும். குழந்தைய பாத்துக்கிறதுக்கு அவளுக்கு டைம் இருக்காதுல்ல. நான் பாத்துக்கிறேன். அச்சோ, நீ இப்போ ரியாலிட்டியில வாழ்ற மாதிரியே தெரியல. அணுவை கண்மூடித்தனமா லவ் பண்ற. அது ஆபத்து. உனக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி இருக்கு. அசோகன் ஒருத்தர் இங்க வந்துட்டு போனாரு. யார் இந்த அசோகன்? அனூப்போட அப்பா. அந்த ஆள் இங்க வந்து காலையிலே பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாரு. எதுக்கு? அனூப்போட அப்பா தான் அசோகன். அப்போ அணுவுக்கு அவர் யாரு? தாத்தா. குழந்தைய கேட்டுதான் அவர் இங்க வந்தார். அவர் எதுக்கு கேக்குறாரு? அவரோட பேத்தி மாது. அது எப்படி? அனூப்போட பொண்ணு தானே அனு. அப்படி யாரும் சொல்லலையே. ஹே, அனூப்போட பொண்டாட்டி தானே அலீனா. அது ஓகே தான்.
மனு சார், ஆனா இது நாள் வரைக்கும் அலீனா அனுவை அனுபோட பொண்ணுன்னு சொன்னதே இல்ல. யாராவது வந்து கேட்டா குழந்தைய கொடுத்துட முடியுமா? இல்லனா அம்மா சொல்லட்டும். ஏய், அவர் நாளைக்கும் வருவாரு. அந்த ஆள் எதுக்கு நாளைக்கு வராரு? நான் அவளை கொடுக்க மாட்டேன். அவளுக்கு இங்க என்ன குறை? நாங்க பாத்துக்கிறோம்னு அம்மா சொல்லிட்டாங்கல்ல. அஞ்சாமா மனு சார், இவளை தூக்கிட்டு போக யாரும் வர வேண்டாம். வாம்மா. என்னாச்சு? ரொம்ப டல்லா வந்திருக்க நீ? சோனா உள்ள இருக்காளா? இல்ல, இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அவ இப்போ நம்ம சைடு வந்துட்டாமா. காலேஜில் ஜாயின் பண்ண போறாள். ஏதோ ஜெராக்ஸ் காப்பீஸ்லாம் எடுத்துட்டு வரணும்னு போயிருக்கா. இப்பெல்லாம் அவ எங்க போனாலுமே என்கிட்ட சொல்லிட்டு தாமா போறா. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஆமா, என் பொண்ணு நல்லவளா நான் சொல்றதெல்லாம் இப்ப கேக்குறா. வா, உள்ள போய் பேசலாம். வேண்டாண்ணா, இங்கே இருந்து பேசலாம். நம்ம வீட்ல இப்ப ஒரு குழந்தை இருக்கா, தெரியும்ல? தெரியும். அனு பாப்பா, நீங்க இப்ப பண்றது ரொம்ப புண்ணியமான வேலைமா. அந்த குழந்தை இல்லாத ஒரு வீட்டை என்னால நினைச்சே பார்க்க முடியாது. அவ செய்யற குறும்புங்க, அவ சிரிப்பு, என்ன பாட்டின்னு அவ கூப்பிடுறது எல்லாமே. இப்ப அனு பாப்பா அஞ்சனாவோட பொண்ணு மாதிரி. அஞ்சனா பொண்ணாவே வளரட்டும். அது ரொம்ப நல்ல விஷயம் தானே. அனாதங்கிற எண்ணமும் குழந்தைக்கு வராதுல்ல. ஆனா எல்லாமே இப்ப தலைகீழா மாறப்போகுது. அசோகன்னு ஒருத்தர் இன்னைக்கு வந்தாரு. அவர் அனுப்போட அப்பான்னு சொன்னாரு. அப்போ அனு வந்தவரோட பேத்தி அப்படிதானே? அனுவை கூட்டிட்டு போறேங்கிறாரு. ஏமா, அது அவரோட உரிமை இல்லையா? எப்படி நான் ஒரு குழந்தைய சடனா கொடுத்துற முடியும்? அவ எங்களை விட்டு பிரிஞ்சு போனா நாங்க எப்படி அதை தாங்குவோம்? அந்த அளவுக்கு அவ மேல பிரியம் வச்சிட்டோம். கர்ப்பிணியா இருக்கிற அஞ்சனா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதே அந்த குழந்தையாலதான். அவளால இதை தாங்கிக்க முடியாது. மல்லிகா, எமோஷனலா இந்த விஷயத்தை நீ பார்த்து பிரயோஜனமே இல்லை. சட்டப்படி தான் நீ பார்க்கணும். சட்டப்படி அந்த அசோகனுக்கு தான் உரிமை இருக்கு. கோர்ட்டுக்கு போனா அவங்க பக்கம் தான் தீர்ப்பாகும். ஆனா சட்டப்படி அனுவோட அப்பா அனுப் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியாதே. What do you mean? அவ என்னோட பேத்தினா, மனுவோட குழந்தை. அப்போ அலினாவோட ஆர்கியூமெண்ட் சரிதானா? ஆமா. இப்போ எல்லாம் தலைகீழா மாறிடுச்சே. இதுக்கு மெடிக்கல் சப்போர்ட் இருக்கா? இருக்கு. டாக்டர் கங்காதரன் நமக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி. அவர் எதுக்கும் இருக்கட்டுமேனு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காரு. அதுலதான் மனுவோட குழந்தைன்னு தெரிஞ்சது. இது மனுவுக்கு தெரியாதா? தெரியாது. அஞ்சனாவுக்கு? இல்லண்ணா, தெரியாது. நல்ல வேளை. சட்டப்படி
அனு பாப்பா உன்னோட பேத்தி தான் ப்ரூவ் பண்ண முடியும், அப்படிதானே? ஆமா. அப்படி பண்ணலான்றியா? இப்போதைக்கு இல்ல. ஆனா வேற எந்த வழியுமே கிடைக்கலன்னா அஞ்சனாவுக்கு தெரியாம தான் இதெல்லாம் பண்ணணும். பிகே நிலையத்துல வளர்றது தான் அணுக்கு நல்லதுமா. ராஜீவண்ணா, நான் சொன்ன இந்த ரகசியம் இப்போதைக்கு நமக்குள்ளேயே இருக்கட்டும். வேற யாருக்குமே இது தெரிய வேண்டாம். சொல்ல மாட்டேன். ஹாய் ஆண்டி. சோனா. என்ன ஆண்டி வெளியே நின்று பேசிட்டு இருக்கீங்க? அது நான் உடனே கிளம்பணும், அதான். நான் காலேஜ் வேலையில ஆரம்பிச்சிட்டேன். குட். அலீனாவோட ஜாமீன் அப்ளிகேஷனை அடுத்த வாரம் கோர்ட் பரிசீலிக்க போறாங்க. ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இல்லம்மா. அலீனாவை அப்ரூவலா சேர்க்க முயற்சி பண்றாங்களாம். அப்படி பண்ண அவ வெளியே வந்துருவா. ஆண்டி, நான் போய் பாக்குறேன். சோனா, நான் கிளம்புறேம்மா. அப்படியா? சரி, ஓகே, பாய் ஆண்டி. சரி சரி ராஜீவண்ணா, நான் கிளம்புறேன். ஒரே ஒரு கேள்வி. அலீனா வெளியே வந்து அணு வேணும்னு கேட்டா அப்ப உன்னோட ஸ்டாண்ட் என்ன மல்லிகா? அணுவை நீங்க பிரிஞ்சு வாழ முடியவே முடியாது. அலீனாவோ மனு திரும்பவும் வேணும்னு கேட்டா என்ன பண்ணுவ? நான் எனக்கு தெரிஞ்சதை சொன்னம்மா. இதற்கான பதிலாம் நீதான் யோசிச்சு வைக்கணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.